ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரமீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வந்து சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே அன்றைக்கி வந்து என்னால் வீடியோ போட முடியல. கொஞ்சம் வெளியில் போயிருந்தனால என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து சாட்டர்டே வந்து நாங்கள் வெளியில் போக வேண்டியிருந்தது இன்றைக்கும். அதனால தான் வந்து காலையிலே நான் வந்து சாதம்லாம் வடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து சூப்பராக வந்து குழம்பு வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து கிளம்புறோம், எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டேன். என் மாமியாருக்கும் நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து அவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது வந்து மழையே இல்லை. காலையில் ஆனால் செம்ம மழை பெஞ்சுது. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ மழை இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். ஆனால் உண்மையிலே போகும்போது எங்களுக்கு மழை எதுவும் இல்லை. ஆனால் அங்கங்கே தண்ணிலாம் கொஞ்சம் தேங்கி நின்றுட்டு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி எங்கே போகணுன்னா, என்னோடய பெரிய டாக்டர் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. அதனால் அவங்கள வந்து ஒரு அகாடமியில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். எங்கே போயிருந்தோம் அப்படின்னா வெராண்டா ரேஸ்க்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. அதனால தான் அங்கே கேட்டுட்டு விசாரிச்சுட்டு எவ்வளோ மணி, எவ்வளோ ஃபீஸு, என்ன டைமிங்கு அப்படின்னு எல்லாமே கேட்டு நாங்கள் வெளியில் வந்து பார்க்குறோம். பார்த்தா செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ், செம்ம மழை. கொஞ்ச நேரத்தில் ரொம்ப மழை பெஞ்சிருச்சு. வழியிலலாம் தண்ணி ரொம்ப நிறைஞ்சிருந்தது. நாங்கள் வந்து நல்லா அங்கே மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் மழை விட்ட உடனே நாங்கள் வந்துட்டோம். வரும்போதே வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங்காக வந்து பப்ஸு செஞ்சோம். நாங்கள் வீட்லேயே வந்து கோதுமை மாவுலாம் போட்டு பப்ஸு செஞ்சுருந்தோம். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன டாக்டர் வந்து விஜய் ஃபேனு. விஜய் வந்து சிஎம் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்த உடனே ஒரே அவளுக்கு ஹாப்பி தான். உடனே போய் கிட்கேட் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் வந்து சாக்லேட்டெல்லாம் வச்சு டிவி முன்னாடி வச்சு சாப்பிட்டு ஒரே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. எனக்கு ஒரு சிரிப்பாக இருந்தது அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. அவள் வந்து என்ன சொல்கிறாலும் சரி செய்யட்டும், அவள் இஷ்டம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நமக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் இது வந்து ரொம்பவும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்ம எல்லோரும் நியூஸ் தான் பார்த்துட்டே இருப்போம். எதாக இருந்தாலும் வந்து நல்லதாக நடக்கட்டும், நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம நல்லதாக நினைக்கும் போது கண்டிப்பாக நல்லதாக மட்டும்தான் நடக்கும். அதனால் எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருங்க, ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நாங்கள் வத்தல் வடுகம் வந்து கொஞ்சம் வறுத்து ஸ்நாக்ஸாக நைட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பூமு பாருங்கள் எப்படி ஜாலியாக படுத்துட்ருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்